ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய கார சட்னியோட ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கார சட்னிக்கு நல்ல தோசை வந்து முருகலாக போடாமல் நல்லா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி இந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுட சுட இட்லி கூட சாப்பிட்டிங்கனாலும் சரி, எத்தனை இட்லி எத்தனை தோசை போகுதுன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஈவன் கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியோட ஃப்ளேவரை அதிகப்படுத்தி காட்டும். ஒரு மீடியம் சைஸ் உள்ள பூண்டை தோல் உரித்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு வெங்காயம் தான். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது வந்து தான் வந்து பேசிக்கானது. ஸோ இந்த வெங்காயம் லைட்டாக எண்ணெயில் வந்து நம்ம வதக்கும் பொழுது லைட்டாக அதோட கலர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்து லைட்டாக வரும் பொழுது 12லேருந்து 10 வரமிளகாய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன துண்டு அளவுக்கு புளி தான், ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது இல்லாமல் 12 வரமிளகாய், சின்ன துண்டு அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுமான்னு கேட்டால் வேண்டவே வேண்டாம். இதோட பதம் அப்படின்றது தக்காளி நம்ம ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா வதக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடுங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த கார சட்னி அப்படியே கொஞ்சம் வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் அரைங்க. இந்த தக்காளியில் உள்ள தண்ணியை அந்த அரைபடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் எண்ணெயோடு சேர்த்து அப்படியே கவுத்துறாதீங்க. நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டதுக்கு அப்புறமும் கடாயில் கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சூப்பராக வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் எந்த விதமான எண்ணெயுமே சேர்க்கவே இல்லை. அந்த கடாயில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியை வந்து கவுத்துவேன். பொதுவாக கார சட்னியில் காஷ்மீர் மிளகாய் அது இதுன்னு போட்டு அதோட கலரை வந்து ரொம்ப வந்து டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பொதுவாக நம்ம வீடுகளில் பண்ணக்கூடிய சட்னியோட கலர் நார்மல் ரெட் கலரில் வந்து இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து குட்டி தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் குட்டி தோசை ஊற்ற முடியல அப்படின்னா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முருகலாக இருந்தால் இந்த கார சட்னியோட காம்போ வந்து கண்டிப்பாக வந்து எடுபடாது. ஸோ கொஞ்சம் மிதமாக மெத்துன்னு இருக்கக்கூடிய தோசையோட இந்த கார சட்னி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ சூடாக தோசை ரெடி ஆகிடுச்சு. அந்த சூடாக வந்து கார சட்னியுமே ரெடி ஆகிருக்கு. அதனால் பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு பக்கம் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அந்த மாதிரி வந்து எனக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து தோசை மாவு இல்லைனாலும் கடையில் வாங்கியாச்சும் இந்த கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாக்கில் அப்படியே எச்சு ஊறுற மாதிரி கலரும் டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நானே கணக்கே தெரியாமல் தோசை சாப்பிட்டுட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் சைடில் அப்படி கொஞ்சம் போல் தோசை வந்து காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.